நானும் வாழ மாட்டேன், நீயும் வாழக்கூடாது. ஏண்டி வாழ விடுதாண்டி பழமொழி? இது ரெண்டி புதுசா இருக்குது. அது ஒரு நார்மலான மனுஷங்க இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 100ல் 1 மனுஷங்களோட பழமொழி. மேக்சிமம் சொந்தக்காரனுங்க என்ன, அதாவது சொந்தக்காரனுங்க கிடையாது, சூனியக்காரனுங்க, அவனுங்க என்ன பழமொழியை ஃபாலோ பண்றாங்கன்னா இதுதான். நானும் வாழ மாட்டேன், நீயும் வாழக்கூடாது. அதாவது அவனே கஷ்டத்துல இருப்பான், கடனை உடனே வாங்கி 10,000 ரூபாயை வாங்கிட்டு போயாவது நம்மளுக்கு ஜண்டா போடுவான். ஏன்டா நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னா அவனுக்கு அது ஒத்துக்க முடியாது. இதை விட பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினைகள் இருக்கும் பாருங்க, அது எப்படி அவனுக்கு மட்டும் குழி எனக்கு மட்டும் மேடா, கடைசியில எல்லாருக்கும் குழிதான் கொடுப்பாங்க, அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எந்த சூனியக்காரங்களும் தம்பி நீயும் நல்லா வாழ 5 ரூபா 10 ரூபாய் வச்சு நானும் நல்லா வாழ்றேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. பூர்வீக சொத்தை ஏமாத்தினவன், பரம்பரை சொத்தை ஏமாத்தினவன், திருடிட்டு ஓடினவன், பறிச்சுட்டு ஓடினவன் இப்படிதான் இருக்கான் பூரா சொந்தக்காரங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கான்னு தெரியல.